Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸோட டீட்டெயிலை கெட் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயோடைய நம்பர் மட்டும் கெட் பண்ணி NO அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸில் ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் இன்டீஜர், ஃபைண்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா NO அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ மட்டும் ரிட்டன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். NO அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க எம்ப்ளாயோடைய நம்பரை மட்டும் ரிட்டன் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த நம்பர் எந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எம்ப்ளாயி நம்பரோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். இப்போ அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i = 0, i <5, i++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இஃப் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் NO அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ கொடுக்குறேன். NO ஈக்குவல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணோம். இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால O ஆஃப் i டாட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயோடைய நம்பர் ரிட்டன் ஆகும். அப்போ அந்த ரெண்டு நம்பரும் நமக்கு ஈக்குவலாக இருந்தால், நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்த நம்பரும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற நம்பரும் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த அரேவுடைய இண்டெக்ஸ் மட்டும் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். P அப்படிங்கிற வேரியபிளில் P = i. இப்போ இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். P அப்படிங்கிற வேரியபிள் இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு P அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார -1 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். P = -1. இப்போ அந்த எம்ப்ளாயோடைய நம்பர் நமக்கு இருந்தால் P அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா 0 அல்லது 0க்கு மேலே வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். Pயில் பார்த்தீங்கன்னா -1 அப்படிங்கிற வேல்யூ இருந்தால் நம்ம கொடுத்த ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது மீனிங். இப்போ அதுக்காக கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் P நாட் ஈக்குவல் -1 இருந்தால் அந்த டீட்டெயிலை பிரிண்ட் பண்ணுறேன். டீட்டெயில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் P அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துக்கிறேன். டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். -1 இருந்தால் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். /n emp number not exist அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி enter 5 employee details. செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரத்தில் கோலன் கொடுத்துட்டேன், செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு 5 எம்ப்ளாயிஸோடைய டீட்டெயில் மட்டும் என்டர் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். எம்ப்ளாயோட நேம் ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறேன். ராம் ஏஜ் வந்து ஒரு 22 கொடுக்குறேன். சேலரி வந்து 5000 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கிறேன். சேலரி ஒரு 9000 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 to 9 போலா 23 7000 கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் ஃபார் நம்ம எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுறதுக்காக
எம்ப்ளாயி நம்பர் என்டர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் 122 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அவங்களுடைய நேம், ஏஜ், சேலரி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இதேமாதிரி நம்ம கொடுக்காத எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துருந்தோம்னா எம்ப்ளாயி நம்பர் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா C++ல் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி எம்ப்ளாயிஸ் டீட்டெயிலை கெட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம என்ன அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.